பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு போதிய பஸ் வசதி கிடைக்கிறதா? படிக்கட்டுகளில் பயணம் செய்யும் மாணவர்களின் அவலநிலை எப்போது மாறும்? இதற்கு தீர்வுதான் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் எழுப்பிய கேள்விகளுக்கு அரியலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஸ்கூல் பஸ்லாம் கரெக்டான டைம், ஸ்கூல் விடுற டைமுக்கு கரெக்டாக இப்போ எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸும் கரெக்டாக வந்துட்டு இருக்கு. முன்ன மாதிரி இல்லாமல் முன்னதான் டைமிங் இருக்காது. ரொம்ப தூரத்துலேருந்து வர பசங்கள்லாம் நின்று 4:30 ஸ்கூல் விடுதுன்னா ஒரு 6 o'clock அந்த டைமில் தான் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஆனால் அப்படி கிடையாது. இப்போ 4:30 விடுறாங்கன்னா ஒரு 4:40 அந்த டைம்லேயே பஸ் வந்தது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் திருவிழான்னா பசங்க அதுமாரி போகிறாங்க. கண்டக்டர் சொன்னாலும் பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் மற்றதெல்லாம் ஃப்ரீயாக தான் போகிறாங்க. நீங்கள் வர்ற நேரத்தில் ஸ்கூல் பஸ்லாம் வருதுங்களா? வருது. பஸ்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது, படிக்கட்டுலாம் தொங்கிட்டு வராங்கங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஈவினிங் அதான் ஸ்கூல் முடிஞ்சு போக்குள்ள தான் கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் பஸ்ஸு. சரிங்க. எல்லா நாளும் இருக்குமா, எப்போ வச்சுருக்கீங்க? எல்லா நாளும் தான் இருக்கும். ஸ்கூல் டைமில் எல்லா நாளும் இருக்கும். சரிங்க. இப்போ அந்த படிக்கட்டுலாம் பசங்க தொங்கிட்டு வராங்களா? தொங்கிட்டு வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தனியாக ஒரு பஸ் விடணும். நீங்கள் வர்ற பஸ்லாம் எப்படி கூட்டமாக இருக்கா? எப்படி கூட்டமாக தான் சார் இருக்கும். வரும்போது தான் ஈவினிங் போகிற சார். காலைல வரும்போது எல்லா ஸ்கூல்லையும் கோச்சிங் எல்லாம் சீக்கிரம் போயிடுறாங்க. சாயந்தரமாக போகும்போது தான் எல்லா பசங்களும் பஸ்ஸுக்கு வரனால கூட்டமாக இருக்குது. அதனால ஒரு பஸ்ஸு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ அந்த படிக்கட்டுலாம் தொங்கிட்டு போகிறாங்களா? அப்படி தொங்காமல் போகணுன்னா என்ன செய்யணும்? எல்லா பஸ்லேயும் அந்த கதவு போடணும். கதவு ஏற்படுத்தி விட்டாங்கன்னா பசங்கள்லாம் உள்ள உட்காந்து. பஸ் வசதிலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குண்ணா. ஸ்கூல் டைம்னு இல்லை, எல்லா நேரத்துலையுமே பஸ் வசதி கரெக்டாக தான் இருக்குது. போக்குவரத்து தொங்குறதுன்றது பசங்களாக நம்ம மாணவராலேயே நம்மளாக தான் டிசைட் பண்ணி, கண்டக்டரு டிரைவர் எல்லாருமே சொல்லுவாங்க. அது கேட்க மாட்டாங்க பசங்க. நம்மளாக தான் ஸ்டெப் எடுத்து நம்மளா உள்ளே போய் சேஃபாக நம்ம உயிரை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அதனால் மாணவராகியில் நம்ம கிட்ட தான் இருக்குது. மாணவர்கள் பள்ளிக்கு வந்து செல்லும் நேரங்களில் போதிய பேருந்து வசதிகள் உள்ளதா? அதே போன்று பள்ளிக்கு வந்து செல்லும் பொழுது மாணவர்கள் படிக்கட்டுகளில் தான் தொங்கி பயணம் செய்கின்றன என்பது குறித்து அரியலூர் மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.